வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 6/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். குழந்தை பிறக்கிறது வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் குழந்தை பிறக்குது. சந்திராஷ்டமமாக அமையக்கூடியது மேசராசி சந்திராஷ்டமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூ, ஷா, நா, டா இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதி தேய்பிரையும், யோகம் பார்த்தீங்கன்னா திருதி யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணமும், நீச்ச ஆட்சி கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் ஓடிட்டுருக்கு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. குழந்தை பிறக்கிறது அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அப்படிங்கிற காரணத்தினால எடுத்த உடனே தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்குங்க. சந்திரன் 10 வருஷம் தசாபுத்தி காலம், பிறப்பு நேரத்தை பொறுத்தளவு கொஞ்சம் குறையுங்க. அடுத்தது செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை ஒரு 19 வருஷம். இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்லா இருந்துட்டா குழந்தை ஒரு 50 வயசு வரைக்கும் நல்ல நிலைமையில் வாழக்கூடிய அமைப்பு, வறுமை இல்லாத அமைப்பு, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவனாகவும், நாளைக்கு தொழிலில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியவனாகவும், குடும்பத்திலையும் இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது குடும்பத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் எல்லாமே ஏற்படுத்துவான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு சில லக்னங்கள் தான் கொடுக்கும். ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த பாதகத்தை ஏற்படுத்துகிற லக்னம் அம்மாவையும் அப்பாவையும் பிரித்து வாழ வைக்கும். கல்வியும் செல்வமும் கொடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். மனசங்கடங்களை அவங்களுக்கு வறுமையில் கொண்டு தாண்டக்கூடிய அமைப்பும், ஊர் விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா அம்மா அப்பாவும் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலையோ கடன் நோயை கொடுக்கக்கூடிய அமைப்போ இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க. இது எந்தெந்த லக்னங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வேணும். ஒன்று ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? இந்த லக்னங்கள் மட்டும் கொஞ்சம் சுபப்பிரசவம் பிறந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த லக்னங்களில் அமைஞ்சிருச்சுன்னா குடும்பம் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலைக்கு போயிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதோட முழு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் மாசமாக இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.